அவள் பெயர் யாழினி. அவளை பார்க்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் அவளுடன் பேச வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும் என ஆசைகள் தூண்டும் பேரழகி அவள். நான் கிராமத்துக்காரன்தான். ஆனால் என்னோட படித்த பயலுக்கு எல்லாம் சென்னையில் வேலை செய்கிறேன்னு பெருமையாக சொல்லும்போது எனக்கும் சென்னைக்கும் போகணும்னு விதவிதமாக பொண்ணுங்களை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு. நானும் வீட்டில் ஏதேதோ சொல்லி அடம் பிடிச்சி ஒரு வழியாக சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் என் நண்பன் கூட தங்கி இருக்கேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது என் ஊர் தான் சொர்க்கம்னு. என் ஊரில் என் வீடு தான் பெருசு. ஆனால் இங்கே குட்டியாக ஒரே ரூமுக்குள்ளே 5 பேர் கூட சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் என் ஊர் என் வீடு மாதிரி வராதுன்னு என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கல்லூரி படிப்பு முடிஞ்சதும் விவசாயம் பார்க்கலாம்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, வயசு கோளாறு இந்த ஊருக்கு வந்துட்டேன். சென்னை வந்து 10 நாட்களாகிவிட்டது. அந்த 10 நாட்களும் காலையில் அவசரமாக எழுந்து குளிப்பதற்கு வரிசையில் நின்று பிளாஸ்டிக் கவரில் வாங்கிய சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என் நண்பர்கள் சொன்ன சென்னை லைஃப் என்பது எனக்கு ஏனோ ஒரு பெரிய இயந்திர வாழ்க்கையாகவே தெரிந்தது. அன்று மாலை வேலை முடிந்து அறைக்கு திரும்பி கொண்டிருந்தேன். கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. என் கண்களுக்கு முன்னால் ஒரு தேவதை நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அவள்தான் யாழினி. அவள் அழகை பற்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த பரபரப்பான சென்னை தெருவில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்க அவள் மட்டும் மிக நிதானமாக நடந்து வந்தாள். சுற்றியுள்ள ஒவ்வொரு ஆணின் பார்வையும் அவள் மேலேயே இருந்தது. என் நண்பன் ரமேஷ் சொன்னது ஞாபகம் வந்தது. டேய், இந்த பொண்ணு கூட ஒரு நிமிஷம் பேச மாட்டோமான்னு இந்த ஏரியாவில் பாதி பசங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. யாழினியை பார்த்த கணத்தில் என் கிராமத்து வீடும் என் கனவுகளும் மறைந்து போயின. ஏண்டா, இதை தேடித்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? உன் ஊரில் இருந்த நிம்மதி இங்கே இருக்கா என்று என் மனசாட்சி கேட்டது. இல்லை, யாழினி போன்ற ஒரு பேரழகியை பார்க்கவாவது நீ சென்னைக்கு வந்தது சரிதான் என்று என் இளமை துடிப்பு பதில் சொன்னது. அவள் என்னை கடந்து சென்றபோது லேசாக வீசிய அந்த மல்லிகைப்பூ வாசமும் அவளது சுடிதார் நுனி என் கையில் பட்டதும் எனக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. ஊரில் இருந்தபோது எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத எனக்கு இப்போது யாழினியிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்ற வேட்கை எழுந்தது. அடுத்த நாள் காலை டீ கடையில் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக யாழினி அங்கே வந்தாள். கையில் ஒரு சின்ன கடிதமோ அல்லது ஒரு முகவரியோ வைத்திருந்தாள். தேடிக்கொண்டே யாரிடமும் கேட்பது என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கே நின்றிருந்த ஏகப்பட்ட சென்னை லோக்கல் பசங்களை தவிர்த்துவிட்டு அவள் நேராக என்னிடம் வந்தாள். அவளது கண்கள் என் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தன. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியுமா என்றதும் நான் ஒரு நிமிடம் திகைத்து போனேன். என் கைகள் இன்று ஒரு தேவதையின் முகவரி தாளை வாங்க நீட்டியது. ஆனால் அந்த தாளில் இருந்த முகவரியை பார்த்ததும் என் முகம் மாறியது. அது என் நண்பனின் முகவரி. அதனால் தெரியும் என்றேன். இவரை நீங்க எதுக்கு தேடுறீங்க என்றேன். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க என்றாள். பக்கத்தில் தான் உள்ளது, வாங்க என்று அழைத்து சென்றேன். ஏன் அவனை தேடுகிறாள் என என் உள் மனம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போது எனக்கு தெரியவில்லை அவள் என் நண்பனின் மனைவியாக போகிறவள் என்று. நண்பனின் வீடு வந்தது. அவள் ரொம்ப நன்றி, நீங்க கிளம்புங்க என்றாள். எனக்கு அங்கிருந்து செல்ல மனமில்லை. அவள் வீட்டிற்குள் செல்ல முயன்றாள். காலிங் பெல் அடித்ததும் வீட்டின் உள்ளே இருந்து வந்த என் நண்பன் அவளை கண்டதும் கண்ணில் காதலோடு வரவேற்றான். தூரத்தில் நின்ற என்னை கண்டதும் அவன் ஓடி வந்து கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றான். யாழினியோ எதுவும் புரியாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். நண்பனின் கண்களில் தெரிந்த அந்த காதல் என் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது. டேய் மச்சான், இவதான் யாழினி. நான் சொன்னேன்ல, எங்க வீட்டில் பேசி முடிச்சிட்டாங்க, அடுத்த மாதம் கல்யாணம் என்று. அவன் பூரிப்போடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. 10 நாட்களாக நான் கண்டு வியந்த அந்த தேவதை என்று என் நண்பனுக்குரியவள். யாழினி என்னை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்தாள். அந்த பார்வையில் நீயும் என் கணவனின் நண்பனா என்ற கேள்வி இருந்தது. என்னால் அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை. வீட்டில் ஏதோ வேலை பச்சான், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு பதிலை கூட எதிர்பார்க்காமல் தெருவில் இறங்கி ஓடினேன். அதன் பின் 1 மாதம் எப்படி கழிந்தது என்றே தெரியவில்லை. சென்னை வாழ்க்கை எனக்கு நரகமானது. எங்கு பார்த்தாலும் யாழினியின் முகம். நண்பனின் திருமண அழைப்பிதழில் அவள் பெயர் என் பெயரை சுடுவது போல இருந்தது.
திருமணத்திற்கு போக எனக்கு துணிவில்லை. காய்ச்சல் என்று பொய் சொல்லிவிட்டு ஒரு குறுகிய அறைக்குள் முடங்கி கிடந்தேன். என் காதல் முளையிலேயே கருகி போனது. விவசாயம் செய்ய வேண்டியவன் எதற்கு இங்கே வந்தாய் என என் மனசாட்சி தினமும் என்னை கேலி செய்தது. இனி இந்த ஊரில் இருக்க முடியாது என முடிவெடுத்து யாரிடமும் சொல்லாமல் ஊருக்கே திரும்பிவிட்டேன். ஊருக்கு போனதும் என் அப்பா என் முன் ஒரு நிபந்தனையை வைத்தார். பெரிய இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு, பொண்ணு அழகா லட்சணமா இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இங்கேயே விவசாயத்தை பார்த்துக்கோ என்றார். எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தது. யாழினி இல்லாத வாழ்க்கையில் யார் இருந்தால் என்ன? பிடிவாதமாக மறுக்க துணிவில்லாமல் சரி என்று தலையாட்டினேன். ஆனால் அந்த பெண்ணை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. கல்யாண நாள் வந்தது. மணமேடையில் அமர்ந்திருந்த போது கூட என் தலை குனிந்தே இருந்தது. தாலி கட்டும் அந்த நொடியில் என் அருகில் அமர்ந்திருந்தவளின் முகத்தை பார்த்தேன். என் ரத்தம் உறையும் நிலைக்கு சென்றது. அவள் அவள் அச்சு அசலாக யாழினியைப் போலவே இருந்தாள். அதே கண்கள், அதே முகம். ஆம், அவள் யாழினியின் தங்கை தாமரை. வீட்டுக்கு வந்த பின்பும் என் மனம் அவளை ஏற்க மறுத்தது. அவள் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு யாழினியின் நினைவும் அந்த பழைய வழியும் தான் மிஞ்சியது. ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா என்று தாமரை கண்ணீரோடு கேட்கும் போதெல்லாம் என் உள்ளம் குமுறியது. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் தோல்விதான் ஞாபகத்துக்கு வருது. நீ யாழினியின் தங்கை என்பதுதான் உனக்கு சாபம் என்று கத்த தோன்றியது. ஆனால் மௌனமாக அவளை தவிர்த்து விட்டு வயலுக்கு சென்றேன். என் ஊர், என் மண், என் விவசாயம் எல்லாம் கைக்கு வந்தும் என் பக்கத்தில் இருக்கும் பெண்ணை நேசிக்க முடியாத ஒரு கைதியாக நான் மாறிப்போனேன். விதி என்னை இப்படி விளையாடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. நாட்கள் நகர நகர எங்கள் வீட்டுக்குள் ஒரு நிசப்தமான போர் நடந்து கொண்டிருந்தது. தாமரை ஒரு சிறந்த இல்லத்தரசியாக என் அம்மாவையும் அப்பாவையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். நான் வயலில் இருந்து வரும்போது எனக்கு பிடித்தமானவற்றை செய்து வைத்துவிட்டு என் வருகைக்காக காத்திருப்பாள். ஆனால் நான் அவளை ஒரு அந்நியமாகவே பார்த்தேன். அவள் சிரிக்கும் போது, அவள் கண்கள் சுருங்கும் போது எல்லாம் யாழினியை பார்ப்பது போலவே இருக்கும். அந்த தீராத ஏமாற்றம் என் அன்பை மறைத்தது. எங்க மதியத்துக்கு முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா என்று அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். பதில் சொல்லாமல் கை கழுவ சென்று விடுவேன். அவளுடைய அன்பு எனக்கு பாரமாக தெரிந்தது. ஒரு நாள் மாலை வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. உள்ளே இருந்து இறங்கியது ரமேஷும் என் மனதை கலைத்த அந்த யாழினியும் தான். என் நெஞ்சு ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. மச்சான், எப்படி இருக்க? சொல்லாம கொள்ளாம ஊருக்கு வந்துட்ட. இதோ உன் அண்ணி யாழினி, அப்புறம் என் குழந்தையா தாமரை எப்படி இருக்கா என்று ரமேஷ் உற்சாகமாக உள்ளே வந்தான். தாமரை ஓடி சென்று தன் அக்காவை கட்டி கொண்டாள். யாழினி என்னை பார்த்து புன்னகைத்தாள். அன்னைக்கு அட்ரஸ் கேட்டு வந்தப்பவே எனக்கு தெரியும் நீங்க ரமேஷோட ஃப்ரெண்டுன்னு. ஆனா நீங்க தான் என் தங்கச்சிக்கு கணவரா வருவீங்கன்னு நான் நினைக்கல என்றாள் இயல்பாக. அவள் அவ்வளவு சாதாரணமாக பேசியது என் உள்ளத்தை ஈட்டியால் குத்தியது. எனக்கு பேரழியாக தெரிந்தவள் இன்று என் நண்பனின் மனைவியாக, என் அண்ணியாக என் முன்னே நிற்கிறாள். அன்று இரவு ரமேஷும் யாழினியும் கிளம்பிய பிறகு தாமரை என் அறைக்கு வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று உடைந்து போய் சொன்னாள். அக்கா உங்களை அன்னைக்கு சந்தித்த விஷயத்தை சொன்னாங்க. உங்க கண்ணுல அக்கா மேல இருந்த அந்த ஈர்ப்பு இப்போ என் மேல வெறுப்பா மாறி இருக்கு, அப்படித்தானே? நான் மௌனமாக இருந்தேன். அக்கா மேல உங்களுக்கு இருந்தது வெறும் அழகு மேல வந்த ஆசைதான். ஆனா உங்க மேல நான் வச்சிருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த காதல். நான் அவளோட தங்கைங்கிறதுக்காக என்னை ஏன் தண்டிக்கிறீங்க? அக்காவுக்கு அமையாத ஒரு குணம் என்கிட்ட இருக்கு, அது உங்களை மட்டும் நேசிக்கிற குணம் என்று விம்மி அழுதாள். அவள் சொன்ன அந்த வார்த்தை என் கன்னத்தில் அரைந்தது போல இருந்தது. நான் தேடி அலைந்த அந்த சென்னை அழகி ஒரு நிழல். ஆனால் என் வாழ்நாள் முழுவதும் எனக்காக வாழ துடிக்கும் இந்த தாமரை தான் நிஜம் என்பதை என் மனம் உணரத் தொடங்கியது. தாமரை அழுது கொண்டே சொன்ன அந்த வார்த்தைகள் அன்று இரவு முழுவதும் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவள் சொன்னது உண்மைதான். நான் யாழினியை பார்த்தது 10 நாட்கள். ஆனால் தாமரை எனக்காக வாழத் தொடங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரு நிழலுக்காக நிஜத்தை தொலைத்து கொண்டிருக்கிறேன் என்று உரைத்தது. அடுத்த நாள் காலை நான் தூங்கி எழுந்த போது தாமரை வழக்கம் போல வாசலில் கோலம் போட்டுவிட்டு ஈரத்தலையோடு சமையலறைக்குள் நுழைந்தாள். ஜன்னல் வழியாக தெரிந்த அவள் முகத்தில் அந்த விடியற்கால சூரிய வெளிச்சம் பட்ட போது முதல் முறையாக அவளிடம் ஒரு தனி அழகு தெரிந்தது. அது யாழினியின் சாயல் அல்ல, தாமரையின் அர்ப்பணிப்பு கொடுத்த அழகு. அன்று மதியம் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது தாமரை தூக்குவாளியுடன் அங்கே வந்தாள்.
எப்போதும் போல சாப்பாட்டை வைத்துவிட்டு போகாமல் இடுப்பில் கையை ஊன்றி நின்றாள். ஏங்க, வெயில் அதிகமாக இருக்கு, வரப்பு ஓரமா வந்து நிழல்ல உட்காந்து சாப்பிடுங்க என்றாள் அதிகாரமும் அன்பும் கலந்த குரலில். நான் மௌனமாக அவள் அருகே சென்று அமர்ந்தேன். அவள் உணவை பரிமாறும்போது அவள் விரல்கள் லேசாக என் கையில் பெற்றன. அன்று இரவு நான் கட்டிலில் படுத்திருந்த போது தாமரை அறைக்குள் வந்தாள். அவள் கூந்தலில் வைத்திருந்த மல்லிகை பூவின் மனம் அறை முழுவதும் பரவியது. இன்னும் தூங்கலையா என்று தயக்கத்துடன் கேட்டாள். நான் அவளை ஏறிட்டு பார்த்தேன். தாமரை, இங்க வா என்று அருகில் அழைத்தேன். அவளுக்கு ஆச்சரியம். மெதுவாக வந்தாள். அவளுடைய கையை பிடித்து என் அருகில் அமர வைத்தேன். இவ்வளவு நாள் நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு தேடல்ல இருந்த என்னோட கண்கள் என் பக்கத்துல இருந்த உன்னை காதல பார்க்க தவறிடுச்சு. என்னை மன்னிச்சிடுவியா என்றேன். தாமரையின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. மன்னிப்பெல்லாம் எதுக்குங்க, நீங்க என்னை புரிஞ்சு ஏத்துக்கிட்டாலே போதும் என்றால் நாணத்துடன். மெல்ல அவளது கண்ணீரை துடைத்து அவள் முகத்தை ஏந்தினேன். அவளது கண்கள் இப்போது பயத்தில் அல்ல, காதலில் மிளிர்ந்தன. அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்ட போது அவள் அறையில் இருந்த மௌனம் கலைந்து ஒரு புதிய காதல் கவிதை பிறந்தது.